இந்த ருத்ராட்சத்துக்குன்னு ஒரு ஒரு தன்மை இருக்குல்ல, ஆமா. அது எப்படி வந்து அணியணும்? இந்த மாதிரி முதல்ல கண்டம் பண்ணி சொல்லுவோம். அது இந்த ஒரு ருத்ராட்சம் அணியிறது. அதுக்கப்புறம் மாலை அணியும் போது நம்ம வந்து தூங்கும் போதோ எங்கேயாவது வெளியில போனோம்னா கழட்டி வச்சிடலாம். அசைவம் அவங்க சாப்பிடாதெல்லாம் இறைவனுடைய அருள் பெற்றது. அதாவது இந்த நெறியில பயணம் அசைவம் கண்டிப்பா சாப்பிடக்கூடாதுன்னு தான் இறைவன் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து எல்லா உயிரிலும் இறைவனை இங்கே தோன்றதுனால எந்த உயிர் எடுக்கிற ஆற்றல் நம்மளுக்கு கிடையாது. நீங்க சிவன் அடியார் வேற, சிவன் பக்தர் வேற. சிவன் அடியார் சொன்னா அவங்க வந்து திருநூறு பூசுவாங்க, ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க, நமச்சிவார் சொல்லுவாங்க. சிவ பக்தர்கள் அப்படின்னா பொதுவா அணிவாங்க, கழட்டி வச்சிருவாங்க. அது பலனே இல்லை. இறைநெறிக்கு பயணம் பண்ணா அசைவம் வந்து மிகப்பெரிய தடை. அதை நீக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால சொல்றோம் நாங்க, நீங்க அசைவம் சாப்பிடுங்க, ஆனா இறைவன் பேரை சொல்லி சாப்பிடாதீங்க. நிறைய கோயில பலியிடுதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. அது சிவனடியார்னா அதுக்கு இலக்கணம் இருக்கு. 3 இலக்கணம் முக்கியமா. இந்த திருநூறு 3 கீட்டா போக்கணும். ருத்ராட்சம் அணினா யாராவது பார்த்தா நமச்சி, அவங்க சொல்லனா கூட நமச்சியா சொல்லி தான் வணங்கணும். நீங்க அலைபேசியை அழைச்சு பாருங்க, நீங்க எத்தனை முறை வேணா புது எண்ணை கூட அழைச்சு பாருங்க, நமச்சியா தான் சொல்லுவோம். நான் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இல்லறத்துல இருந்தா எல்லா கடமையும் பண்ண முடியும். நண்பர்களை பாதுகாக்கணும், உறவினரை பாதுகாக்கணும், சொந்த பந்தங்களை பார்க்கணும், உதவி பண்ணாலும் துறவரத்தை வலியுறுத்தவே இல்லை. அதுதான் பெரிய சான்று. என்னன்னா இல்லறம் தான் சிறந்தது. அவையார் வாக்கு இல்லறம் நல்லறம் சொல்லியிருக்காங்க. அப்பனா உங்களுக்கு இறுதி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஜென்மமே கிடையாது. அதாவது என்ன சொன்ன பாத்தீங்க, அந்த பாவ பின்னத்துக்கு ஏற்ப அந்த குறிப்பான விஷயம் இருக்கு. அவங்க செய்த பாவ பின்னத்துக்கு ஏற்ப பிறவி வரலாம், வராம போகலாம். இல்ல இந்த இறைநிலையில தொடர்ந்து பயணப்பட்டு இருந்து அவங்க வந்து பிறவா நிலையை கூட அடையலாம். அந்த உயிரோட பக்குவத்தை பொறுத்த விஷயம் அது. எனக்கு இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க இவ்வளவு ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க. ஆமா. இப்ப இந்த ருத்ராட்சத்துக்குன்னு ஒரு ஒரு தன்மை இருக்குல்ல, அது எப்படி வந்து அணியணும்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கு. இதை போட்டுக்கிட்டே வந்து மாமிசம் சாப்பிடுறாங்களும் நிறைய பேர். ஒரு ருத்ராட்சம் வந்து உங்களை தேர்ந்தெடுக்குதா, நீங்க ருத்ராட்சத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விதான் இது. இது வந்து குருநாதர் முறையை அணிவிச்சிருங்க. அதாவது இது வந்து எப்படி ஒரு தங்க நகையோ ஒரு மணியோ வந்து அணிகிற மாதிரி பொதுவான மக்களுக்கு புரியணும்ல. இல்லை, பொதுவான மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து வழிபாடு பண்ணி அணியணும். இல்லை வந்து இது மாதிரி சிவன் கோயிலில் யாராவது சிவன் பெருமான்ட்ட வச்சு அணியணும். என்னன்னா அது வந்து குரு மரபா அணிகிறது சிறப்பு. என்னன்னா அவங்க வந்து பரல அருள்நிலையில் பயணப்பட்டிருப்பாங்க. அதனுடைய ஆற்றல் வந்து இதில் வரணும்னு சொன்னால் அவங்க குருமுகமாக சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, யாரும் ருத்ராட்சம் அணிஞ்சுதான் நீங்கள் பார்த்தோன்னா நமச்சியா சொல்லி வணங்குங்க. அதாவது இறப்பவருக்கு ஈவத்தை ஈவருக்கு அருள்னு வைத்தான் சொல்லி இவர் அணிஞ்சு மட்டும் இப்போ நீங்கள் அணிஞ்சா உங்களை பார்த்து வணங்கினா அந்த இறைவனை சொன்ன இப்போ நமச்சியா சொல்லி வணங்குறாருன்னா அவர் வந்து இறைவனை பேர் தான் சொல்ல போறாரு, தன்னோட பேர் சொல்ல. அதனால 2 பயன் என்னன்னா, நீங்க சொன்னதை அவரை சொல்ல வச்சது. இந்த மாதிரி சில நெறிமுறைகள் சொல்லி கட்டணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம போய் எங்காவது ஒரு நிகழ்ச்சியில் பேர் வணங்குவாங்க, திருப்பி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க குருநாதர் அந்த அணிவிச்ச முறையாக சொல்லிக்க மாட்டாங்க. இது என்ன வரையறேன்னு சொன்னா, இது வந்து நீங்க அணிஞ்சிங்கன்னா இறைவனை சிவனை வந்து சிந்திக்கணும். அதே போல ஜாதி மதம் மொழி இனம் தடை இல்லை. அதே போல 24 மணி அணியலாம், எக்காரம் கூட கழட்டி வைக்கக்கூடாது. நீங்க சிவன் அடியார் வேற, சிவன் பக்தர் வேற. சிவன் அடியார் சொன்னா அவங்க வந்து திருநூறு பூசுவாங்க, ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க, நமச்சிவார் சொல்லுவாங்க. சிவ பக்தர்கள் அப்படின்னா பொதுவாக அணிவாங்க, கழட்டி வச்சிருவாங்க. அது பலனே இல்லை. அதனால அந்த நெறிக்கு பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த நெறியை பயணம் பண்ணணும். அதே போல இந்த குருநாதர் மூலம் அணிவிச்சா சிறப்பு. குருநாதர் மூலம் அணிவிக்கும் முடியாது. சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ நாள் வேற நாளில் வச்சு சாமிகிட்ட வச்சு அணிஞ்சிக்கணும், எக்காரணம் கழட்டக்கூடாது. சரி. அசைவம் அவங்க சாப்பிடாதெல்லாம் இறைவனுடைய அருள் பெற்றது. அதாவது இந்த நெறியில பயணம் அசைவம் கண்டிப்பா சாப்பிடக்கூடாதுன்னு தான் இறைவன் சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து நம்மளுடைய இறைநெறி. ஏன்னா வந்து எல்லா உயிரிலும் இறைவனை இங்கே தோன்றதுனால எந்த உயிர் எடுக்கிற ஆற்றல் நம்மளுக்கு கிடையாது. நம்ம வள்ளல் பெருமான சொன்னார், கொல்லா நெறி குரு நெறின்னு சொன்னார். நம்ம வந்து மோட்ச வீட்டுக்கு தருவர்களே வந்து நம்ம வந்து ஜீவகாரண ஒழுக்கம் தான் சொல்லியிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கோயில் தான தர்மம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. உயிரை கொண்டு சாப்பிடாம இருந்தால் இறைவன் நம்மளை நோக்கி வந்துடுவார். இது நம்ம சாப்பிட்டக்குள்ள நம்ம அவர் நோக்கி பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும். ஒரு பிரிவையும் சொல்ல முடியாது, பல பிரிவை தொடர்ந்துட்டே இருக்கும். அதனால இறைநெறிக்கு பயணம் பண்ணால் அசைவம் வந்து மிகப்பெரிய தடை. அதை நீக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால சொல்றோம் நாங்க, நீங்க அசைவம் சாப்பிடுங்க, ஆனா இறைவன் பேரை சொல்லி சாப்பிடாதீங்க. நிறைய கோயில பலியிடுதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. அது அசைவம் சாப்பிட்றது தனிப்பட்ட விருப்பம் அது. ஆனா இறைவன் பேரை சொல்லி பலி கொடுக்குறது மிகப்பெரிய பாவம். அது சாப்பிட்றவங்க விருப்பமா தனியா சாப்பிட்டுக்கலாம். அதே போல அணிஞ்சாங்க சொன்னா இந்த நெறியில பயணம் பண்ணணும்னு நினைஞ்சா அணியுங்க. இல்லையே நீங்க சிவன் பக்தரா இருந்து போயிடுங்க. சிவனடியார்னா அதுக்கு இலக்கணம் இருக்கு. 3 இலக்கணம் முக்கியமா. இந்த திருநூறு 3 கீட்டா போக்கணும், ருத்ராட்சம் அணினா யாராவது பார்த்தா நமச்சி, அவங்க சொல்லனா கூட நமச்சியா சொல்லி தான் வணங்கணும். நீங்க அலைபேசியை அழைச்சு பாருங்க, நீங்க எத்தனை முறை வேணா புது எண்ணை கூட அழைச்சு பாருங்க, நமச்சியா தான் சொல்லுவோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டோம். ஏன் நம்ம ஏன் வந்து இறைவன் பேரை சொல்றது விட்டு இப்போ ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஏதாவது நம்ம தொலைத்தொடர்பு இருந்து பேசுவாங்க, யாருக்காவது வந்து சந்தைப்படுத்துறதுக்காக பேசுவாங்க, மனை வணிகத்துக்காக பேசுவாங்க. நிறைய அழைப்பு ஒரு நாளைக்கு வரும். யாரும் நமச்சியா சொல்லி தான் நான் பேசுவேன். ஏன் நம்மளுடைய இறைவன் பேரை சொல்றது எவ்வளவு பெரிய புண்ணியம். ஒரு நாள் சொன்னா அது இறையை நமக்கு நினைவு கூர்ந்ததாக. வழிபாடுன்றது நம்ம ஒரு நிலையில பயணப்படுறோம்.
ஆனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இறைநெறிய பயணம் பண்ணோம்னா அந்த வாசகத்தை நம்ம ஆங்கில கண்டுபிடிச்ச வாசகம் என்ன பயணம் போது இறைவனை பேர் சொன்னால் அது இறைவனை நினைவு கூந்ததாகும், கேட்டவங்களுக்கு அது புண்ணியம் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நண்பராக கூட ஆயிருக்காங்க அது மூலம் நம்மளுக்குலாம். நீங்கள் இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பீங்களா? நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ சகோதரி வீட்டுக்கு போனால் சரி, முஸ்லீம் சகோதரி வீட்டுக்கு போனால் திருமணத்தெல்லாம் கூப்பிடுவாங்க. நான் இப்படி போய் தான் வாழ்த்துவோம். ஏன்னா நம்ம நெறி இதெல்லாம் இப்போ அவங்க நெறி பின்பற்றுறாங்க இல்லையா, நாம நெறியை பின்பற்றுறோம். அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு உரிய மரபு. அதனால் அது பின்பற்றினா தான் நம்ம அடுத்த நிலைக்கு பயணப்பட முடியும். இப்போ அந்த சிவநெறி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும்? இப்போ நான் வந்து சிவநெறிக்குள்ள வரேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் ஒரு அந்த கோட்பாடுகள் இருக்கு? ஆமா இருக்கு. அது என்ன மாதிரியான கோட்பாடு? அடிப்படை கோட்பாடு வந்து நல்ல திருநீர் 3 கிட்ட பூசணும். இந்த மாதிரி முதல்ல கண்டமணி சொல்லுவோம். அது இந்த ஒரு ருத்ராட்சம் அடையிறது. அதுக்கப்புறம் மாலை அணியும் போது நம்ம வந்து தூங்கும் போதோ எங்கேயாவது வெளியில் போனோம்னா கழட்டி வச்சிடலாம். இந்த ஒரு ருத்ராக்கு வந்து கண்டமணி சொல்லுவோம். நம்ம அதை கண்டமணி நடத்தினா இது வந்து இறைவனோட கண்டத்தில் வந்து இங்கே விஷயத்தை நிறுத்தினார் சாமி. பார்த்தீங்கன்னா ஆழகால விஷயத்தை அந்த கண்டத்தை நிறுத்தினால ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அணியணுன்றது மரபு. அதனால அடிப்படை விஷயம் ருத்ராட்சம் அணியணும், 3 குட்டா போசணும். அதே போல் நமச்சியை சொல்லி வணங்கணும். அவங்க திருப்பி சொல்கிறாங்களோ இல்லை சொல்லணும், அதுதான் மரபு. இன்னும் கூடுதல் தகுதியாக பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு நிறைய பயணப்படணும், சிவ வழிபாட்டை முன்னிறுத்தணும். அதே போல் பார்த்தீங்கன்னா சரிகிரி யோகன்னு சொல்லுவோம். அதுக்கான தீட்கை முறைகள்லாம் இருக்குது. தீட்கைன்னு பார்த்தா உபதேசம் தமிழில் சொல்லுவோம். அதுக்கான முறைகள்லாம் இருக்குது. முதல்ல வந்து அவங்க 16 திருவுரு பூசி பண்ணுறது வந்து நம்ம வந்து சமய தீட்கை சொல்லுவோம். அப்புறம் சிவலிங்கம் வச்சு பண்ணுறது விசேட தீட்கை சொல்லுவோம். அப்புறம் அந்த வெளியில் பண்ண வழிபாட்டை மனதுக்குள்ளேயே பண்ணுறது வந்து நிர்வாண தீட்கை, யோக நிலையில் பயணப்படுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞான நிலை சொல்லக்கூடிய நம்ம வந்து ஆச்சாரிய அபிஷேகம் சொல்லக்கூடியது நாம் பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய தகுதி அடையிறது. அதனால் இது வந்து பயணப்படம் நினைக்கிறது வந்து வாழ்க்கையை வந்து சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் வரணும். அவங்க தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக மனைவி மக்கள் குடும்பத்தோடு எல்லாமே இருக்கலாம். யாருமே காட்டுக்கு போக சொல்ல, துறவரெல்லாம் போக சொல்ல. சைவ நிறைய சொல்கிறது என்னன்னா இல்லறம் தான் நல்லறம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இல்லறத்துல இருந்தால் எல்லா கடமையும் பண்ண முடியும். நண்பர்களை பாதுகாக்கணும், உறவினரை பாதுகாக்கணும், சொந்த பந்தங்களை பார்க்கணும். யாராவது வரியில் இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணாலும் துறவரத்தை வலியுறுத்தவே இல்லை. அதுதான் பெரிய சான்று. என்னன்னா இல்லறம் தான் சிறந்தது. அவையார் வாக்கு இல்லறம் தான் நல்லறம் சொல்லியிருக்காங்க. அதனால இல்லற நெறியிலே பயணம் பண்ணணும். மனைவி செய்ய வேண்டிய கடமைகளை, மகள் செய்ய வேண்டிய கடமைகளை, நம்ம சொல்றதார செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டே தான் வழிபாடு பண்ணணும். எக்காரணம் கொண்டும் துறவரமோ காடுக்கு போ மலைக்கு போகலாம் எதுவுமே சொல்லலை. அவங்க கடமைகளை பண்ணுறதே ஒரு பெரிய நெறி. அது கூடுதலாக பார்த்தீங்கன்னா இறை நெறியாகக்கூடிய சிவன் வழிபாட்டிலையும் அவங்க இருக்குன்னு தான் சொன்னாங்கன்னா அவங்க வாழுங்கிறது செம்மையான ஒரு நிலையை அடைவாங்க. அவங்க பிற்காலத்தை வாழும்போது அனுபவிக்கலாம் அந்த நிறைய. ஓகே. இப்போ வந்து அதே மாதிரி நம்மளோட இறுதி காலங்கள். ஆமாங்க. இப்போ சிவனடியாராக இருந்தால் அந்த இறுதி காலங்கள் எப்படி இருக்கும்? அந்த இறுதி முடிவு சொல்கிறேன். என்ன ஒரு என்ன பார்த்தீங்கன்னா பொதுவானவங்களை வந்து பார்த்தீங்கன்னா உயிரை அவங்க சுரக்கிறாங்க சொன்னால் யமதூதர்லேருந்து கவர்ந்து போவாங்க. பொதுவான அறிவியல் உண்மையும் பார்த்தீங்கன்னா விஞ்ஞான உண்மைன்னு பார்த்தீங்கன்னா சைவ நெறி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாக யாருன்னா பார்த்தீங்கன்னா இறைவன் திருவடிக்கு போகிறான். நம்ம வந்து பொதுவாக இறந்தார் சொல்கிறதெல்லாம் பொதுவான வழக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் நிலையில் பார்த்தீங்கன்னா இருந்தாராயனார் சொல்லுவாங்க தமிழில். சைவ நிலையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திருவடி அடைஞ்சிட்டார் சொன்னால் இருந்தாராயனார் சொல்லுவாங்க. அதை வைணவ நிலையில் பார்த்தீங்கன்னா திருநாட்டுக்கு எழுந்தருள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தமிழ் நிலையில் சொல்லப்படுற வார்த்தைகள். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? உலக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார், இயற்கை எழுதினார், காலமானார் சொல்லுவோம். அது என்னென்னா உயிர் என்னன்னா பண்ண இன்ப துன்பத்துக்கு ஈடான வந்து அந்த இறைப்பரம் அமையும். நிறைவு காலம் சொல்கிறேன் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா பொதுவாக இறைநிலையில் பயணப்படாதவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எமுதூதல் கவர்ந்து சென்று சொர்க்கம் 2 கீழ்நிலை பிறப்பட ஒப்படைப்பாங்க. ஆனால் சிவநிலையில் பயணப்படுறவங்க பார்த்தீங்கன்னா குடும்பமானவங்கள பிறவியே இருக்காது. ஏன்னா சிவன் ஏன் முக்கியமாக வணங்குறாங்கன்னா சிவன் வந்து பிறவாயாக்கு பெரிய சிவனுக்கு பிறப்பிறப்பு இல்லை, அப்பா அம்மா இல்லை, உறவு எதுவுமே கிடையாது. அவர் தானே தோன்றி சுயம்பு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா சமாதியிலையும் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நந்தி தான் வைப்பாங்களே தவிர வேற எந்த தெய்வம் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இந்த உயிர் வந்து பரவான நிலை அடைஞ்சு ஒரு கருவறை காணாமல் இறைவன் திருவடியில் இழைப்பாரோன்னு சொல்லி தான் அனுபவிவாங்க. அப்போனா உங்களுக்கு இறுதி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஜென்மமே கிடையாது. அதாவது என்ன சொன்ன பார்த்தீங்க, அந்த பாவ பின்னத்துக்கு ஏற்ப அந்த குறிப்பான விஷயம் இருக்குது. அவங்க செய்த பாவ பின்னத்துக்கு ஏற்ப பிறவி வரலாம், வராமல் போகலாம். இல்லை இந்த இறைநிலையை தொடர்ந்து பயணப்பட்டு இருந்து அவங்க வந்து பிறவான நிலையை கூட அடையலாம். அந்த உயிரோட பக்குவத்தை பொறுத்த விஷயம் அது. அவங்கள யார் கவர்ந்து செல்வாங்கன்னா சிவகணங்கள், பூதகணங்கள், பேய்கணங்கள் கவர்ந்து சென்று சிவபெருமான் திருவடியில் ஒப்படைப்பாங்க. இது சிவனடியாருக்குள்ள இலக்கணம். மற்ற நெறியெல்லாம் வந்து இதில் பொருந்தாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி பல நெறியில் பயணப்பட்டவங்க, நம்முடைய இறைவனர் அருளை உணராதவங்க. ஆனால் இறைவனர் அருள் எல்லாருக்குமே கொடுப்பாரு. ஆனால் அந்த அளவு பார்த்தீங்கன்னா மாறுபடும். எப்படி நம்ம வந்து ஒரு வாகனம் ஓட்டினாலும் அதுக்கான ஆவணப்பதிவுகளை வச்சு ஓட்டினா, அதுக்கான சான்றோடு ஓட்டினா அதுக்கான தகுதி வேறு. எனக்கு வாகனம் ஓட்ட மட்டும் தெரியும்னா அதுக்கான தகுதி வேறு. அதனால் அது வந்து ஆவணப்பதிவு சொல்கிற விஷயங்கள் என்னென்னா இறைநிலையில் பயணப்படுறவங்க சிவனுடைய சேருவாங்க. அதனால் பயணப்படாதவங்க படிநிலை அவங்களும் ஒரு நாள் போவாங்க. ஆனால் அது ஒரு பிரிவில் அமைவேன்னு தெரியாது. பல பிரிவுகள் கடந்து இறைநிலையை உணர்ந்து
அப்புறம் தான் சேருவாங்கன்றதான் நம்ம சைவ சமயத்தை சொல்லப்படுற சான்றுகள். இல்லறம் வேணும் அப்படிதான் சிவநெறி சொல்லுது. ஆமா. ஆனா சிவபெருமானை வந்து நான் வணங்குறேன் அப்படி அவர் தான் என்ன ஆட்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவண்ணாமலை பகுதிகளெல்லாம் நிறைய பேர் குடும்பத்தை விட்டு நான் துறவரம் வரேன் அப்படியெல்லாம் இருக்காங்க இல்லையா? அது என்ன மாதிரியான ஒரு துறவரம்? அதான் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ என்ன சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மனப்பக்குவம் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு மகிழ் வந்து சொல்லணும், நம்ம கார் அது தமிழில் சொல்கிறோம் வச்சுங்களேன். நீங்கள் என்ன வண்ணன்னு பார்ப்பீங்க, நீங்கள் அது அடுத்தது ஒன்று என்ன வேலைன்னு பார்ப்பாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரி எவ்வளோ வந்து அது கிலோமீட்டர் பயணப்படம் பார்ப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாளுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருப்பான்னு பார்ப்பாரு. இப்போ ஒரே பொருள் தான், ஒரு கார் இருக்குது, 4 பேர் பார்க்குற 4 பேர் உங்கள் பார்வை இந்த மாதிரி இருக்குது, என்னோட பார்வை 4 பேர் பார்வை ஒரு மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இறைவன் அவங்க உணர்த்துற விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க உணர்த்தப்படுற விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி பிறவிலேருந்து திருமணம் பண்ணாமல் இறைவனை வந்து சேர்றது வேறு விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லறதை விட்டு வாங்கன்னு யாருமே சொல்ல. இப்போ நீங்கள் சொன்ன சான்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உணர்த்தப்பட்டிருந்தா கூட பார்த்தீங்கன்னா இல்லற கடமைகளை பண்ணணும். இறைவன் வந்து எந்த நிலையிலையும் பார்த்தீங்கன்னா இல்லறத்தை விட்டு வாங்க, நீங்கள் குடும்பத்தை விட்டு வாங்க, மனைவி மக்களை விட்டு வாங்கன்னு எந்த சான்றுமே சொல்லப்படலை. அவங்க உணர்த்தப்பட்டதை தவறாக புரிதலில் வந்து குழப்பமாக இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து இல்லறம் தான் நல்ல ஔவையார் வாக்கு, நாம சொல்லலை, பெரியவங்க சொன்ன வாக்கு. அதனால் அந்த இல்லறத்துலேருந்தே இறைவன் அடையிறது தான் வந்து இறைநிலைக்கு பெறதுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் அது. அதாவது தனியாக ஒருத்தர் பயணப்படுறதுல இல்லறத்தில் பயணப்பட்டார்னா அவர் சீக்கிரமாக அந்த என்னென்னா அந்த இல்லறத்தில் பல பக்குவ நிலை அடைவாங்க. அவங்க இப்படி குடும்பம்னா இப்படி தான், நம்ம இல்லறம் தான் அப்படி தான், மனைவி மக்களை காப்பாற்றணும், நிறைய வந்து பொருளாதார ரீதியாக நெருக்கடி வரும், அவங்க அதை மேற்கொண்டு அதை கடந்து வருவாங்க, பல நிலைகளை கடந்து வருவாங்க. நம்ம வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்ன இயல்பு என்னன்னா நம்மளுக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஞானிகள் எப்படிமா வேண்டுவாங்க, இறைவன்கிட்ட போகும்போது எனக்கு தொடர்ந்து கஷ்டத்தை கொடுங்க அப்போ தான் உன் நினைப்பெல்லாம் வேண்டுவாங்க. இல்லை தன்னை வருத்திக்கிட்டு இறைவன் தன்னை வருத்திட்டு மட்டும் இல்லை, இறைவன்கிட்ட வேண்டும் போது நீ அப்போ தான் உன்னை நினைப்பேன் நான். ஆனால் எப்பவுமே என்னை வந்து உன்னோட நினைவு இருக்குன்னா கஷ்டப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உலகில் நடக்கிற ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும்போது சொல்லுவாங்களா, தன்னை நொந்துப்பாங்களா, என்னோட தவ குறைவு கம்மி, நான் இன்னும் நிறைய தவ ஆற்றணும், நோக்கி நான் தவம் பண்ணணும், என்னோட அருள் நான் பெறணும், மக்களை துன்பப்படும் போது நான் காப்பாற்ற முடியல. அவங்க சொன்னால் நான் தான் தன்னை நொந்துப்பாங்க. உண்மையான ஞானி பார்த்தீங்கன்னா தன்னை நொந்துப்பாங்க, மற்றவங்க குறை சொல்லவே மாட்டாங்க. அதான் உண்மை ஞானிக்கான இலக்கணம். அதனால் இந்த இயற்கையோட இணைந்து வாழ்கிறது, நம்ம இல்லறத்தோட வாழ்கிறது தான் இயற்கை விதித்த விதி. நம்ம அதெல்லாம் வெளியே விட்டு வரணும் எந்த இறைவனுமே சொல்ல. அப்படிப்பட்ட இறைவன் விரும்பவும் மாட்டார். அதனால் அவங்க புரிதலில் வழிகாட்டிகள் சொன்ன குருநாதர் வழிகாட்டுதல் தவறாக இருந்ததுனால அந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கிறாங்களே தவிர, ஒன்று பிறவிலிருந்தே அவங்க திருமணம் ஆகாமல் திறனை அடைஞ்சுன்னு தனியாக இல்லறம் வந்தால் அது சிறப்பு. ஏன்னா பிறவி எப்படி 2 விதமான தடவை பிறவி அறுபடும். எப்படி அறுபடும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து இல்லறமே வாழ்க்கை பிறவிலே அமையாது. ஏன்னா அந்த சுற்று அதோட முடிஞ்சு போகுது. உங்களுக்கு தெரியல, மனைவி மக்கள் தான் அடுத்த தலைமுறை வரும், முடிஞ்சு போச்சு. அப்படி சில பேருக்கு என்ன ஆகும்னா திருமணம் அடைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா மகப்பேறு இருக்காது அவங்களுக்கு, பல ஆண்டாயிருக்கு மகப்பேறு. அப்போ அடுத்து என்ன அவங்க மகப்பேறுனா அடுத்த தலைமுறை வராது. 2 நிலை தான் இயற்கையிலே விதிக்கப்பட்ட முறை. ஒன்று திருமணமே ஆகாமல் இறைநிலை அடையிறது, ஏன்னா அடுத்த தலைமுறை வராது. திருமணம் ஆகிட்ட மகப்பேறு இல்லாமல் போனாலும் அடுத்த தலைமுறை வராது. இவங்க 2 பேர் தான் அந்த தகுதி சான்று உடையவங்களை இயற்கையிலே தவிர நம்மளா விருப்பப்பட்டு முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது. அதனால தான் சிவனோட அருள் பெறணும்னு சொன்னால் அவர் நம்மளுக்கு விரும்பணும். நீங்கள் என்னதான் நீங்கள் தலைகள்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் நெருங்கணும் சொன்னால் நீங்கள் விருப்பப்படுறது முக்கியம் இல்லை, அவர் விருப்பப்படணும். அதனால தான் அவனர்களால் அவள்தால் வணங்கினாங்க. அதனால் சிவ வழிபாட்டில் இருக்கலாம் நீங்கள் பார்த்து நிறைய சான்று பார்க்கலாம். நாங்கள்லாம் சொன்னோம், நாங்கள் எங்கள் விருப்பமாக அவரை அணுகலை, அவர் விருப்பத்துக்காக நாங்கள் இருக்கோம். அதனால் அதுதான் வந்து ஒரு அடியாருக்கு இலக்கணம், தன்னடக்க தொழில் இலக்கணம் அதுதான்.